அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வபஅத். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நேர்வழியும் இஸ்லாமும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மாபெரும் கிருபையால் அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் ஒரு சில தினங்களில் அவனுடைய புனித மாதங்களில் ஒன்றான மிக முக்கியத்துவங்களும் சிறப்புகளும் வாய்ந்த ரமதானுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் இருக்குது. நோன்பு திறக்கிற நேரத்துல 2 மகிழ்ச்சிகள். அந்த 2 மகிழ்ச்சிகள் என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று இந்த நோன்பின் காரணமாக அவர் அல்லாஹ்வை சந்திப்பார், அது ஒண்ணு. அதுக்கு முன்னாடி நோன்பு திறக்கும் போது அவருக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அது பொதுவாக நம்ம சாப்பிட்ற அந்த மகிழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், இன்னொரு பக்கம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே மிகவும் மகத்துவம் வாய்ந்த என்னுடைய மறுமையில் எனக்கு நரகத்தை விட்டு பாதுகாப்பு தரக்கூடிய, என்னை சொர்க்கத்திற்கு செல்ல வைக்கக்கூடிய, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நோன்புகளில் ஒன்றை நான் முடித்து விட்டேன் என்ற சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். யோசிச்சு பாருங்க. அப்போ சென்ற வருடம் நம்மோடு ரமதானுக்கு இருந்தவர்களில் எத்தனையோ பேர் இந்த வருடத்தினுடைய ரமதானில் இல்லை. அப்போ இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு, எவ்வளவு பெரிய தனிப்பட்ட ரஹ்மத் அப்படிங்கிறத, அல்லாஹுடைய கருணைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த வருடத்தினுடைய ரமதானை நாம் மிகச் சிறப்பான முறையில் பயன்படுத்தி, இதற்காக இந்த ரமதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானோ அந்த இலக்கை அடைந்து கொண்டு சொர்க்கம் செல்ல வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எப்படி எதிரிகளை கூட சபிக்காத அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் யார் ரமதானை அடைந்தும் பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் அதனை கழிக்கிறாரோ அவர் மீது சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சாபமிட அல்லாஹ்வின் தூதர் ஆமீன்னு சொன்னாங்களாம். ரமதானுடைய நோன்புகளில் ஒன்றை விடுவது மிகப்பெரிய பாவங்களில் ஒன்றாகும். அன்பார்ந்தவர்களே, இந்த ரமதானுடைய சிறப்புகளை, அதனுடைய பயன்களை எல்லாம் சொல்ல ஆசையாக இருந்தாலும் நமக்கு நேரம் போதலை. சுருக்கமாக நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் ஞாபகப்படுத்திட்டு போறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்தை குர்ஆன்ல சொல்றான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த ரமதானுடைய மாதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் என்னாச்சு? இந்த ரமதானுடைய மாதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அதில்தான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய, நேர்வழிக்கு உண்டான எல்லாவித அத்தாட்சிகளையும் உள்ளடக்கிய, நன்மை தீமை எது என்று பிரித்தறிவிக்கக்கூடிய குர்ஆன் இறக்கப்பட்டது. ஆகவே ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹர் ஃபல்யஸும், யார் அந்த மாதத்தை அடைவாரோ அவர் நோன்பு நோற்கட்டும் அப்படின்னு சொல்றான். பொதுவாக ரமதானுக்குத்தான் நம்ம குர்ஆன் நினைப்போம், அப்படி அல்ல. குர்ஆனுக்காகத்தான் ரமதானுக்கே சிறப்பு. ஏன்? இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய பேச்சான, மகத்துவம் வாய்ந்த, சொர்க்கத்திற்கு செல்வதற்குண்டான வழிகளை சொல்லக்கூடிய, நேர்வழிக்கு வழிகாட்டக்கூடிய மகத்துவமான குர்ஆன். இந்த குர்ஆன் இறங்கின மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக, அதற்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? இந்த நோன்பை பிடிக்குமாறு வச்சிருக்கிறான். இந்த ரமதானில் நிறைய பலன்கள் இருக்குது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் ஸாம ரமதான ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்து நோன்பு வைப்பாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு ரமதானுக்கும் மற்றொரு ரமதானுக்கும் இடையில் அந்த ரமதானோட என்ன செய்யும்? பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ரமதானை பயன்படுத்தினா, ரமதான்ல நற்காரியங்கள் செஞ்சா, நோன்பு பிடிச்சா, இது போன்ற நிறைய சிறப்புகளை என்ன செஞ்சிருப்போம், நம்ம தெரிஞ்சிருப்போம். உதாரணத்துக்கு ரமதான் நோன்பு பிடிச்சவங்களுக்கு ரையான் என்ற வாசல் வழியாக சொர்க்கம் போகலாம், இன்னும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். இப்படி ஏராளமான சிறப்புகள் கொண்ட இந்த ரமதான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்திகள். இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அந்த ரமதானுடைய மாதத்தில் அதை தெரிஞ்சுக்கலாம். இதையெல்லாம் தாண்டி இது நாம் ரமதானில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, நன்மை, சொர்க்கம், நரகத்தை விட்டு பாதுகாப்பு, இதெல்லாம் நமது எதிர்பார்ப்புகள். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான் நம்மிடத்துல ஒன்று எதிர்பார்க்கும்ல, அது என்ன? அதுக்கு நம்ம தயாராகணும். அந்த பகுதி அதிகமாக பேசப்படாத பகுதிங்கிறனால உங்களுக்கு நினைவூட்டுறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சொல்றான்,
யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, குதிப அலைக்கும் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், எதற்கு? நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. உங்களிடத்திலே தக்வா வர வேண்டும், நீங்கள் இறையச்ச உடையவர்களாக மாற வேண்டும், தக்வாவினுடைய பண்புகள் உங்களிடத்தில் உருவாக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நோன்பை கடமையாக்கியதாக சொல்றான். இந்த தக்வா என்றால் என்ன? சகோதரர் நமக்கு முன்னாடி பேசின சகோதரர் கூட சொன்னாரு, தக்வாவுக்கு நிறைய அர்த்தங்கள் உள்ளதாக. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பதுதான் தக்வா. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் ஏவியவற்றை செய்வது, பாவங்களை விட்டு தவிர்ந்து வாழ்வதுதான் தக்வா. இந்த தக்வா உடையவர்களுடைய பண்புகளை குர்ஆன் நிறைய பட்டியலிடுது. இந்த பட்டியல்களை நாம் ரமதான் மாதத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, எடுத்து வச்சு அந்த பட்டியல்களை நிறைவு செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். அதுக்காக இந்த ரமதானை நம்ம பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு அல்லாஹ் சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்ப வசனங்கள்ல பாத்தீங்கன்னா தக்வாவுடைய பண்பை சொல்லுவான். அல்லதீன யுமினூன பில் கைபி வ யகீமூன ஸலாத வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். எத்தனையோ ரமதான் நமக்கு கடந்துருச்சு, இன்னும் என்ன செய்யல? தொழுகை நம்ம இடத்துல நிலைநாட்டக்கூடிய இடத்துக்கு வரல. நிலைநாட்டுறதுன்னா என்ன? ஃபஜருக்கு தொழுவுறது, லொஹருக்கு விடுறது, அல்லது லொஹருக்கு தொழுவுறது, அசருக்கு மகரிப்புக்கு விட்டுறது, அல்லது தாமதப்படுத்துறது, இது நிலைநாட்டுறதல்ல. சரியான முறையில் தொழுகையை பின்பற்றுவது, அதுதான் நிலைநாட்டுவது. அந்த பண்பை நம்முடைய ரமதான் நோன்புகள் ஏற்படுத்தணும். எத்தனை ரமதான் கடந்திருக்கு? ஏற்படுத்துச்சா? சகோதரர்களே, கவலைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க பாருங்க, ரமதான்ல அல்லாஹ் கடமையாக்கல, அல்லாஹ்வின் தூதர் கடமைன்னு சொல்லல, விட்டா பாவமும் இல்லை. ஆனா மகத்துவமான இபாதத் எது? இரவு தொழுகை. எவ்வளவு நேரம் நடக்கும்? குறைஞ்சது 1 மணி நேரம். தூரத்திலிருந்து 1 மணி நேரம் நின்று வணங்குவதற்காக வரக்கூடிய கால்கள், அன்று இரவு, அன்று மகரிபுக்கு நாளை பெருநாள் என்று அறிவிக்கப்பட்டால் அன்றைக்கு இஷா தொழுகை கிடையாது. அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு பெருநாள் தொழுகை, 5:30க்கு ஃபஜ்ர்னா கூட நம்ம போக மாட்டோம். சுபஹானல்லாஹ். இந்த ரமதான் நம்ம இடத்துல ஏற்படுத்துற மாற்றம் என்ன? எதுக்கு இந்த ரமதான்? ஒரு நாளைக்கு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு, ஒரு நாளைக்கு இஷாவுடைய தொழுகைக்கு இந்த ரமதான் எனக்கு பயன்படல அப்படின்னா, நான் இந்த ரமதானை என்னத்துக்கு யூஸ் பண்ணேன்? ஆக இந்த பண்பை இந்த ரமதான் நமக்கு ஏற்படுத்தணும். அதற்கு இந்த ரமதானை நாம பயன்படுத்தணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எல்லோரும் குறைபாடு உள்ளவர்கள் தான், பேசக்கூடியவன் கேட்கக்கூடியவர்கள் எல்லோரும். இந்த ரமதானை இதில் ஒரு ஸ்டெப் என்ன செய்யணும்? நம்ம முன்னேற்றிக் கொள்ளணும். அல்லாஹ் நமக்கு அதுக்கு தௌஃபீக் செய்வானாக, அருள் புரிவானாக. அடுத்து அல்லாஹ் என்ன பண்பு சொன்னா? வமிம்மா ரிஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு வழங்கப்பட்டதிலிருந்து தர்மம் செய்வார்கள். தர்மத்தினுடைய பண்பு நம்மிடத்திலே வர வேண்டும். உண்மையிலேயே முஸ்லிம் சமூகம் சிறப்பான சமூகம், தர்மத்தில் கிட்ட கூட நெருங்க முடியாத சிறப்பான சமூகம். ஆனா சில மக்கள் என்ன செஞ்சிடறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய தேவைக்கு போக மீதி தான் தர்மம் அப்படின்னு நிறைய பொடுபோக்காக இந்த தர்மத்தினுடைய விஷயங்கள்ல இருந்துடுறோம். பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபி ஸர்ராஇ வத்தர்ரா, அவர்கள் தக்வா உடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தங்களிடத்திலே செழிப்பான நிலை இருந்தாலும் தர்மம் செய்வார்கள், ஏழ்மையான நிலை இருந்தாலும் தர்மம் செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல ஒரு விருந்தாளி வர்றாங்க, அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். நபி அவர்கள் கூப்பிட்டு கேட்கிறாங்க, இவருக்கு விருந்தளிப்பவர் யார்? ஒரு சஹாபி கூட்டிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனா மனைவி சொல்றாங்க, இன்னைக்கு நைட்டு நமக்கே சாப்பாடு கிடையாது, பிள்ளைங்களுக்கு தான் இருக்குது, வேற யாருக்கும் கிடையாது. 2 பேரும் மஷூரா பண்றாங்க, சேர்ந்து பேசுறாங்க, ஆலோசனை செய்யறாங்க, ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பிள்ளைங்களை பட்டினியா தூங்க போட்டுருவோம், வந்தவங்க சாப்பிடட்டும், நான் சாப்பிடும்போது விளக்க அணைச்சிடு, நான் சாப்பிடுற மாதிரி செஞ்சிடறேன். இது நடந்தது. மறுநாள் விடிஞ்சது, இவங்க யாருக்கும் தெரியப்படுத்தல, அல்லாஹ்வுக்கும் இவர்களுக்கும் தவிர யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நேற்றிரவு நீங்கள் செய்த செயலை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்தான். வயஸீருன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, அல்லாஹ் ஒரு வசனத்தை உங்களுக்காகவே இறக்கினான், அவர்கள் தங்களுக்கு தேவை இருந்த போதிலும் பிறருக்கு வழங்குவதையே முற்படுத்தினார்கள், அதையே தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எத்தனையோ உயர்ந்த தர்மங்கள் இருக்க, இந்த தர்மத்தை பாராட்டி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா
யோசிச்சு பாருங்க. இது தக்வாவுடையவருடைய பண்பு. இது போன்ற பண்புகள் நம்ம இடத்துல வரணும். அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ரமதான் வந்துட்டா மற்ற காலங்களை விட அதிகமாக தர்மம் செய்வாங்கன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க. கடைசி 10 காற்றை விட என்ன இருக்குதோ அதெல்லாம் தர்மம் செஞ்சிருவாங்கன்னு சொன்னாங்க. அப்போ இந்த பண்பு என்ன செய்யணும், நம்ம இடத்துல வரணும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க சூரத்துல் ஆல இம்ரானுடைய 133 134 இதெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபி ஸர்ராஇ வத்தர்ரா வல் காதிமீனல் கைத் வல் ஆஃபீன அனின் நாஸ். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தங்களுடைய கோபத்தை மென்று விழுங்குவார்கள், மனிதர்களை மன்னித்து விடுவார்கள். இது தக்வாவுடையவருடைய பண்பு என்று குர்ஆன் சொல்லுது. இந்த பண்பை நம்முடைய ரமதான் ஏற்படுத்தணும். இந்த பண்பை நாம் இந்த ரமதானிலே வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையை பாருங்களேன். ஏன்னா இது ஒரு கஷ்டமான பண்பு, எல்லாருக்குத்திலையும் குறை இருக்கும். கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய மனிதர்களிடத்துல கோபத்தை என்ன செஞ்சிருவோம், வெளிப்படுத்திடுவோம். ஆனா இந்த குர்ஆன் வசனம் என்ன சொல்லுது, கோபத்தை மென்று விழுங்குவார்கள், மனிதர்களை மன்னித்து விடுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இதனால தான் பாருங்க, இந்த பண்பு இருந்ததனால தான் தன்னுடைய சொந்த சாச்சா, தன்னுடைய தோழர்கள், தனக்கு உதவியவர்கள், தன்னை ஆதரித்தவர்கள், இவர்கள் எல்லோருக்கும் நீண்ட காலம் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு மேல தொந்தரவு தந்து கொலை செய்து உயிர் பலிகள் நடந்தும் கூட மக்காவுடைய வெற்றியை நடந்த போது அன்துமுத்துலகா, நீங்கள் எல்லாரும் மன்னிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்ல முடிஞ்சதுன்னா இந்த குணம் எங்க இருந்து வந்துச்சு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்வா உடையவர். நம்ம என்ன செஞ்சிருவோம், அது எப்படி உங்களுக்கு தெரியாது பாய், உங்களுக்கு புரியாது, சொன்னா புரியாது, இது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, இது சாதாரண விஷயம், அவன் என்ன பேசினான் தெரியுமா? சகோதரர்களே, இந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகள் யாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. யார் அவங்க? அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி, உத்தமியிலும் உத்தமி, கரைபடாத உத்தமி, அல்ஹம்துலில்லாஹ். அவங்கள பத்தி ஒரு அவதூறு பரவுது. என்னது, அவங்க விபச்சாரத்தில் ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னு. நவுது பில்லாஹி மின்ஹா. இந்த அவதூறு பரப்புறதுல ஒரு மனிதர் என்ன செஞ்சிட்டாருன்னா ஈடுபட்டுறார். அவர் யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உறவினர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உதவியில தான் இவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அல்லாஹ்வுடைய கிருபையில. இப்போ அபூபக்கர் இந்த சம்பவம் முடிஞ்சு அல்லாஹ் தூய்மைப்படுத்திடுறான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இவரை நான் மன்னிக்கவே மாட்டேன். அவர் பேர் தெரியும், நான் சொல்லல, ஏன்னா மனிதன் அடிப்படையில் செஞ்சது. இவரை நான் மன்னிக்க மாட்டேன், இதுக்கு மேல இவருக்கு இந்த உதவியை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்யறார். அல்லாஹ் கண்டிச்சு வசனம் மறக்கிறான், அல்லாஹ்வுக்காக செய்து வந்த உதவிகளை செய்யவே மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். அலா துஹிப்பூன ஐ யக்ஃபிருல்லாஹ லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? ஏன்னா நாம மன்னிச்சா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், நம்மள மன்னிச்சிருவான். அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான், அவர்கள் செய்தவற்றை கணக்கெடுக்காமல் மன்னித்து விடுங்கள் அப்படின்னு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தக்வாவில் உயர்ந்தவர் என்பதனால் என்ன செஞ்சாங்க, அவரை மன்னிச்சு அவருடைய உதவிகளை தொடர்ந்தாங்க. சகோதரர், இதுதான் தக்வா. இதை விட ஒரு பெரிய காரணம் வேணுமா? நான் ஒருத்தர் மன்னிக்க மாட்டேன்னு சொல்ல, சொந்த மகள், குறைபாடு இல்லாத ஒரு பெண், அவருடைய விஷயத்துல ஒருத்தர் இப்படிப்பட்ட அவதூறு செய்யறாரு, அவரையும் நான் மன்னிக்க தயாராகிறேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்கன்னா அதற்கு காரணம் அவரிடத்துல இந்த தக்வா என்ற குணம் இருந்தது. இன்னைக்கு நம்மளை என்ன செய்வாங்க, குடும்பத்துல, நம்ம பணி செய்யக்கூடிய இடங்கள்ல, நம்ம ஒரு அமைப்பாக செயல்படுற இடங்கள்ல, நம்முடைய நண்பர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, நம்மளுக்கு கோபத்தை ஏற்படுத்துவாங்க. பேசக்கூடிய என்னிடத்துல குறை உண்டு. இதே நான் மாற்றுறதுக்கு இந்த ரமதான் நாம் பயன்படுத்தணும். நம்ம என்ன செஞ்சிருவோம், கோபத்தை வெளிப்படுத்தி, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்றான் ஒரு இடத்துல குர்ஆன்ல, நபி அவர்களை ஃபஅஃபு அன்ஹும், அவர்களை மன்னிச்சிருங்க, வஸ்தக்ஃபிர் லஹும், மேலும் அவங்களுக்காக நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க, வஷாவிருஹும் ஃபில் அம்ர், உங்களுடைய காரியங்கள் கலந்தாலோசனை செய்ய, மஷூராவை கூட்டு சேர்த்துக்கோங்கிறான். எப்படி? நபி அவர்களை டென்ஷன் ஆக்கக்கூடியவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ், எப்படி பாருங்க, அல்லாஹ் அதை சொல்றான், முதல்ல மன்னிச்சிருங்க, மன்னிச்சு விடுறதோடு இல்ல, அவங்களுக்காக நீங்க மன்னிப்பு தேடுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க, ஏன்னா உங்க சகோதரர். அது மட்டும் இல்ல, தண்ணி தெளிச்சு விட்டுறாதீங்க அவரை, உங்களுடைய மஷூராவில் ஒரு ஆளாகவும் அவரை வச்சுக்கீங்க. எவ்வளவு கஷ்டமான பண்பு, சுப்ஹானல்லாஹ். இது தக்வா என்ற குணம் நம்மிடத்திலே இருந்தால் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யும், நம்மளால் அது முடியும். இது இந்த போராட்டம் தான் இந்த வாழ்க்கை, இதுக்குத்தான் மகத்தான கூலி, இதுக்குத்தான். அதாவது அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்,
பஷீரி சாபிரின், பொறுமையாளர்களுக்கு நற்செய்திங்கிறான்ல, இந்த பொறுமை இருக்குதான். இந்த பொறுமை நம்ம இடத்துல வரணும், இந்த தக்குவா நம்ம இடத்துல வரணும். அது இந்த ரமதான் நம்ம இடத்துல ஏற்படுத்தணும். எத்தனை ரமதான்கள் கடந்திருக்கிறது, இந்த பண்புகள் நமக்கு எவ்வளவு மாறி இருக்கிறது நம்ம பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து ஒரு பண்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அதெல்லாம் விரிவாக பேச வேண்டிய விஷயங்கள், சுருக்கமாக முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும். தக்வா உடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் ஏதாவது ஒரு மானக்கேடான, அசிங்கமான, அருவருக்கத்தக்க பாவங்களை செய்து தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்டால். பாருங்க அல்லாஹ் எப்படி இந்த பாவத்தை அறிமுகப்படுத்துறான். மோசமான அருவருக்கத்தக்க பாவம். யாரை பத்தி பேசும்போது? தக்வா உடையவர்களை பத்தி பேசும்போது சொல்றான். அப்ப தக்வா உடையவங்க பாவமே செய்ய மாட்டாங்கன்னு குர்ஆன் சொல்லல, பாவம் செய்வாங்க. தக்கருல்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவு வரும். ஃபஸ்தக்ஃபருலி துனூபிஹிம், தங்களுடைய பாவங்களுக்கு உண்டான மன்னிப்புக்கான வழியை தேடுவார்கள். குற்றத்துல விழுந்துருவாங்க ஏதோ ஒரு கட்டத்துல, ஆனால் நான் இப்படி செஞ்சுட்டேனே அப்படின்னு அல்லாஹ்வை நினைவுபடுத்தி, நான் இந்த பாவத்தை செய்ததற்கு அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடி ஓடி வருவார்கள் என்று தக்வாவுடைய பண்புகளில் ஒன்றாக சொல்கிறான். பாவமே செய்யாமல் இருந்தா சிறப்பு தான், செஞ்சாலும் அதை பத்தி அல்லாஹ் சொல்றான். உமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யார் தான் மன்னிக்க முடியும்? எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்றான் பாருங்க. ஏன்னா அல்லாஹ் தான் மன்னிக்க முடியும், கடைசி இடம் அல்லாஹ் தான். அப்ப அவனைத்தான் நாடி ஆகணும். உதாரணத்துக்கு மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு விபச்சாரம் என்ற ஒரு காரியத்தை செஞ்சிடறாரு, யாரும் பார்க்கல, மாட்டி விடல. யார் ஓடி வந்து சொன்னா? அவரா ஓடி வந்து சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் பல முறை திருப்பி அனுப்ப விரும்புறாங்க, நீங்க போயிருங்க, இவருக்கு என்ன பைத்தியமா, மது இருந்திருக்கிறாரா அப்படின்னு. நம்ம சொல்லலாம், நான் அப்படி செய்யவே இல்லைன்னா கூட என்ன செஞ்சிடும், நீ செஞ்ச அப்படின்னு நிற்போம். இது மூமினுடைய பண்பு இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய தோழர் இப்படிப்பட்ட விஷயத்தை சபையில வந்து சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் போப்பா அனுப்பிவிடுறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் மிகச்சிறந்த தூதர் இல்லையா? கடைசியில இல்ல நான் கட்டாயம் செஞ்சேன், எனக்கு தண்டனை வேணும். கடைசியில் அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அதே போன்று இன்னொரு பெண்மணி, அவங்களும் இப்படியே வந்தாங்க. சுமார் 2-3 ஆண்டுகள் அவங்க வயிற்றுல இருந்த குழந்தை பிறந்து அது பெரிய பிள்ளையாக தானாக எடுத்து சாப்பிடுற வயசு வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் திருப்பி திருப்பி அனுப்பியும், நான் செஞ்ச அந்த பாவத்துக்கு இந்த உலகத்திலேயே எனக்கு மரணிப்பதற்கு முன்னால் தண்டனை வேண்டும் என்று தேடி வந்து தேடிக்கொண்டார்கள் அந்த பெண்மணி. இது தக்வாவுடையவர்கள் பண்பு. இது போன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய பாவங்களில் காரணமாக நாம் அல்லாஹ்விடத்திலே வெட்கப்பட்டு மன்னிப்பை தேடக்கூடியவர்களாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட ரமதானாக இதனை நாம் பயன்படுத்தணும். அன்புள்ள சகோதரர், இது போன்ற ஏராளமான பண்புகள் தக்வாவுடைய பண்புகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நாம் பார்த்து இந்த பண்பு என்னிடத்தில் இருக்கிறதா, நான் மாற்றம் அடைய வேண்டிய விஷயங்கள் இன்னும் எவ்வளவு இருக்கிறது, இன்னும் இதை எவ்வளவு சிறப்புப்படுத்தலாம், இன்னும் எவ்வளவு பொறுக்கலாம் என்று மாற்றிக்கொள்ளணும். சுப்ஹானல்லாஹ், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோட 3 நாளைக்கு மேல பேசாம இருக்கக்கூடாதுங்கிறது மார்க்கம். ஒரு மனிதனுடைய கோபத்துக்கு இஸ்லாம் மதிப்பளிச்சு 3 நாள் வாய்ப்பு கொடுக்குது. அதுக்கு மேல என்ன செய்யறது இல்ல, வாய்ப்பு கொடுக்கல. ஏன்னா நம்ம அல்லாஹ்வுடைய அடிமைகள், நாம எஜமான்களா. இங்க வாழ்க்கை என்ன? இபாதத்து தான். இபாதத்துனா என்ன? இல்லாலி யாபுதுன்னு அல்லாஹ் சொல்றான்ல, இபாதத்துடையவர்கள் இபாதத்து செய்வதற்காக படைச்சிருக்கேன்னு சொல்றான்ல. இபாதத்துனா என்ன? அல்லாஹ்வுக்கு அடிமையா வாழ்றதுதான் இபாதத்து. நம்ம அல்லாஹ்வுடைய அடிமை. நம்ம கோபத்துக்குலாம் இங்க வேலையே கிடையாது, நம்ம ரோசத்துக்குலாம் வேலையே கிடையாது. பார்க்கிறோம் எத்தனையோ குடும்பங்கள்ல, எத்தனையோ சகோதரர்களிடத்துல காலாகாலத்துக்கும் பேசாதவர்களாக. சுப்ஹானல்லாஹ், என் வாழ்க்கையில் ஒரு சகோதரன் நான் சந்திச்சேன். அல்லாஹ் அவரும் மரணிச்சிட்டார், அல்லாஹ் அவரை மன்னிக்கணும். தன்னுடைய சகோதரரோடு ஏற்பட்ட சண்டையின் காரணமாக 20 ஆண்டுகளுக்கு மேல பேசாம இருந்து அவர் மரணிச்ச பிறகும் அவரை மன்னிச்சிருங்களேன்னு சொல்லி கேட்கும்போது, நான் மன்னிக்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிக்காத நிலையை கடைசியில் நான் சந்திச்சேன். அதுக்கப்புறம் அவர் மரணிச்சிட்டார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவரை மன்னிக்கணும். இந்த நிலையில் நாம மரணிச்சா நம்ம நிலைமை என்ன சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. சொந்த தம்பி, சொந்த அண்ணன், சொந்த பெரியம்மா, பெரியப்பா, சாட்சி, சாச்சா, ரத்த உறவுகள், இவர்களுக்கு மத்தியில பேச்சு கிடையாது. என்ன அப்படி பேசிட்டான், இப்படி பேசிட்டான், அது மாதிரி வருமா, இது மாதிரி வருமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடவா நம்ம, அவங்களுக்கு நடந்ததை விடவா நமக்கு நடந்துகிட்டு இருக்குது. சொந்த மகள் உத்தமையில உத்தம, யாரு சர்டிபிகேட் கொடுத்தது? அல்லாஹ். அவ எப்படிப்பட்ட பெண்? அந்த மாதிரி ஒரு பெண்ணை விபச்சாரின்னு அவதூறு பரப்புறாரு ஒருத்தர், அல்லாஹ் சொன்னதுக்காக மன்னிச்சுட்டு போறாரு.
இப்போ இந்த பண்பு நம்மிடத்தில் இருக்கணும் சகோதரர். இது போன்ற குணமாற்றங்கள், இது போன்ற தக்வாவுடைய பண்புகள் நம்மிடத்திலே வரணும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமதானுடைய நாட்களை அடைவதற்கு முன்னால் யாரிடத்திலெல்லாம் நாம் பேசாமல் இருக்கிறோமோ, யாருக்கெல்லாம் அநீதம் இழைத்திருக்கிறோமோ, யாருக்கெல்லாம் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டி இருக்கிறதோ, எல்லா கணக்குகளையும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கே முடியும். இங்க வச்சு முடிவிடுங்க. இந்த நபரிடத்துல நான் பேசாம இருந்திருக்கிறேன், அவங்க மேலதான் தப்பு, என் மேல குறையே கிடையாது, ஆனாலும் நான் மன்னிப்பு கேட்பேன். மன்னிப்பு கேட்கறேன்னு இல்லையோ நான் பேசிடுவேன். இந்த முடிவை எடுத்து விட்டு இந்த சபையை விட்டு நீங்கள் கலைந்தால் நீங்கள் ரமதானுக்கு தயாராகி விட்டீர்கள் என்பவர்களே. இதுதான் ரமதானுக்கு தயாராகுதல் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், போருக்கு வராதவங்களை பத்தி, அவங்க போகலாம் என்பதற்கு ஏதாவது தயார் செய்திருந்தால் நாம் அவர்களை போக செய்திருப்போம்னு சொல்றான். அப்போ ஒரு அமல் நடக்கணும், ஒரு நற்செயல் நடக்கணும் அப்படின்னா அதற்கு ஏதாவது ஒரு செயலில் நம்மள்ட்ட என்ன செய்யணும், தயாரிப்பு இருக்கணும். இன்னும் சில தினங்கள்ல ரமதான் வர இருக்குது. இந்த ரமதானுக்கு இரவு தொழுகைக்கு, 5 நேர தொழுகைக்கு, ஜமாத்துடைய தொழுகைக்கு, குர்ஆன் ஓதுறதுக்கு, திக்ர் செய்யறதுக்கு, துஆக்கள் ஓதுறதுக்கு எனக்கு என்ன தயாரிப்பு இந்த நிமிஷம் இருக்குது. நான் தயார் செய்ய ஆரம்பிச்சிட்டேனா, டைம் டேபிள் போடுறதை பத்தி சொல்லல, அது சிலருக்கு செட் ஆகும் செட் ஆகாம இருக்கும். ஆனா அந்த மனநிலை நமக்கு வந்துருச்சா, ரமதான் வரப்போகுது, அல்லாஹ் இன்னும் அடுத்த ஒரு மாசம், அடுத்த ஒரு 1.5 மாசத்துக்குள்ள என்ன செஞ்சிடணும், நான் என்னுடைய அமல்களை எல்லாம் செஞ்சு நன்மைகளை எல்லாம் அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போகக்கூடியவனாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக ஆகணும் என்பதற்கு முயற்சிகள் எடுத்து விட்டோமா என்பதை சிந்தித்து இந்த சபையை விட்டு என்ன செய்யணும், நம்ம கலையணும். அன்பார்ந்தவர்களே, இதுதான் ரமதானுக்குரிய தயாரிப்பு. இந்த தயாரிகளை என்ன செய்யணும், நம்ம செஞ்சுக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வருடம் நான் பேசுறேங்க அல்லாஹ்வுடைய அருளால, அடுத்த வருடம் நான் பேசுவதற்கு இங்க இருப்பனான்னு தெரியாது. வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் அடுத்த ரமதான், இந்த ரமதான் அடைவோங்கிறது கூட யாருக்கு உத்தரவாதம் கிடையாது. சுப்ஹானல்லாஹ், அதான் யதார்த்தம். ஆரம்பத்தில் ஒரு செய்தி சொன்னல, ஒரு நோன்பை ஒருவர் நிறைவு செய்வது என்பது அல்லாஹ் கொடுத்த தனிப்பட்ட பாக்கியம். ஏன்னா மகத்தானவர்களுக்கு கூட இந்த வாய்ப்பு இந்த வருஷம் கிடைக்கல. நம்மளும் உயர்ந்தவங்க, படிச்சவங்க, அதிக தர்மம் செய்யக்கூடியவங்க, சதக்கா செய்யக்கூடியவங்க, தொழுவுறவங்க, நோன்பு வைக்கிறவங்க, சிறந்தவங்க எல்லாம் இருந்தவங்க. ஆனா இந்த ரமதானுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலையே. நமக்கு கொடுத்துருக்கிறானா, நாம இதை பயன்படுத்தி கொண்டு இன்ஷா அல்லாஹ். அன்புள்ள சகோதரரை, நான் மீண்டும் சொல்கிறேன், எல்லோரும் குறை உள்ளவர்கள், எல்லோரும் சீர்பட தேவையானவர்கள், எல்லோரத்திலும் மாற்றங்கள் வர வேண்டும் தான் பேசக்கூடிய எண் உட்பட. இந்த ரமதானை அல்லாஹ்வுக்காக முழு மூச்சாக முடிவிடுங்க. இந்த ரமதான் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மௌத்து வரைக்கும் பயனளிக்கக்கூடிய ரமதானாக மாறணும். 2 நாள் 3 நாளைக்கு மட்டும் கிடையாது, என்னுடைய மௌத்து வரைக்கும். ஆனா இங்க என்ன பிரச்சனை, எல்லாரும் ரமதானுக்கு தொழுவு போறாங்க அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள் இருக்கிற ஆர்வம் கடைசி 30 நாள்ல இருக்க மாட்டேங்குது. அது மாதிரி இல்லாம இன்ஷா அல்லாஹ் முழு ரமதானையும் நம்ம வீணான பேச்சுக்கள் இல்லாம, குறிப்பாக யாரை பற்றியும் புறம் இல்லாம, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, திவாலாகி போனவர்கள் யார் தெரியுமா அப்படின்னு. காலையில கூட அந்த செய்தியை நான் நினைவூட்டினேன். யாருன்னு சொன்னா, நல்லா தொழுதவர், நோன்பு வச்சவர், ஹஜ்ஜி செஞ்சவர். அந்த செய்தியில வருது, ஹஜ்ஜி செஞ்சவர். இப்படிப்பட்டவர் மறுமையில வருவாரு. அவரால் பாதிக்கப்பட்டவர், என்ன அடிச்சாரு, திட்டுனாரு, அவதூறு பேசினாரு, என்ன பத்தி புறம் பேசினாரு, என்ன காயப்படுத்தினார் என்று ஒரு கூட்டம் வரும். இவருடைய நன்மைகளிலிருந்து அவர்களுக்கு பங்கிடப்படும். ஒரு கட்டத்தில் இவருடைய நன்மைகள் எல்லாம் முடிய அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் இவருக்கு எழுதப்பட்டு கடைசியில் இவர் நரகம் போவார். இந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்துடக்கூடாது இன்ஷா அல்லாஹ். செய்த எல்லா அநியாயங்கள், தவறுகள், குற்றங்கள் எல்லாவிடத்துக்கும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யும், மீண்டும். அதான் அந்த வசனத்தை நான் நினைவூட்டினேன். என்னது, ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவு வந்தால், அல்லாஹ்வை பற்றி நினைவூட்டப்பட்டால், ஃபஸ்தக்ஃபிரு லிதுனூபிஹிம், தங்கள் பாவங்களுக்கான மன்னிப்பை தேடுவார்கள். அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கறது, அது சம்பந்தப்பட்ட மக்களிடத்துல மன்னிப்பு தேடுறது, அவர்களோடு பேச முயல்றது, எல்லாமே வசனங்களோட சம்பந்தப்பட்டது. அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் மாற வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு உபதேசம், எல்லோருடைய அடிப்படையும் என்ன, எல்லா நற்செயலுடைய அடிப்படை என்ன அப்படின்னா இஹ்லாஸ், அல்லாஹ் ஒருவனுக்காக. இன்ன ஸலாத்த வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, நோன்பு, எல்லா வணக்கங்கள், என்னுடைய வாழ்வு, மரணம் எல்லாம் யாருக்காக, அல்லாஹ் ஒருவனுக்காக. அந்த தூய்மையான உள்ளத்தோடு, இது அல்லாஹ் ஒருத்தனுக்காக, ஏன் மறுமைக்காக நான் செயல்படுறேன் அப்படிங்கிற ஒரு தூய எண்ணத்தோடு இந்த நற்செயல்கள் எல்லாம் செய்து, இது மறுமை வரைக்கும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும், மறுமை வரைக்கும் இந்த நன்மைகளை எல்லாம் எடுத்துட்டு போகணும். அதனால தான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, ஒரு முறை அவரிடத்துல ஒரு யாசகம் கேட்கக்கூடிய ஒருத்தர் வராரு. முடிஞ்சா சரி, யாசகம் கேட்கக்கூடிய ஒருத்தர் வராரு. இவர் யாசகம் கொடுக்குறாரு. அவர் சொல்றாரு, தகப்பல் அல்லாஹ், அல்லாஹ் அவங்க இடத்துல ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதாங்க. யாரு,
நம்ம பாஷையில நம்ம வழக்கா பேச்சில் சொல்றதா ஒரு பிச்சைக்காரருடைய வார்த்தைக்கு இப்னு உமர் போன்ற ஒரு உயர்ந்த சஹாபி அழுதார். ஏன் தெரியுமா? அவர் சொன்னாரு, இன்னமா யதகப்பலல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதெல்லாம் தக்வா உடையவரிடத்திலிருந்து மட்டும்தான். என்னிடத்துல ஒரே ஒரு தர்மம், ஒரே ஒரு சதக்கா, ஒரே ஒரு தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சுன்னு நான் தெரிஞ்சிருந்தா நான் மௌத்தை விரும்பிப்பேன், மரணத்தை விரும்பியிருப்பேன்னு சொன்னாங்க. அந்த பண்பு யாருக்கு வரும்? தக்வா உடையவர்களுக்கு மட்டும்தான். அதனால்தான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழுதாங்கிறத பார்க்குறோம். ஆகவே இந்த பண்பை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த முழு ரமதானையும் பயன்படுத்த வேண்டும். இதை முடிஞ்ச நற்காரியங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செய்ய முடியுமா? தாவாவுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு மாதம். இன்ஷா அல்லாஹ் நம்ம நோன்புல இருப்போம். முஸ்லீம் அல்லாதவங்க கேட்பாங்க, என்ன பாய் சாப்பிடலான்னு. நம்ம ஃபாஸ்டிங்ல இருக்கோம்னு சொல்லுவோம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எதையாச்சும் ஒன்று கேட்பாங்க. இஸ்லாம்னு என்னன்னு தெரியுமா? ஃபாஸ்டிங் ஏன் வைக்கிறேன் தெரியுமா? நோன்பு ஏன் வைக்கிறேன் தெரியுமா? தாவாவுக்கு பயன்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு பேசின எத்தனையோ சகோதரருடைய வாழ்க்கையெல்லாம் மாற்றிடுது ஒரு வார்த்தை, ஒரு செயல், ஒரு சிரிப்பு, ஒரு பேச்சு அவருடைய வாழ்க்கையை மாற்றுச்சுன்னு சொன்னா நாம இதுக்காக யாராச்சும் ஒருத்தர் என்னுடைய இந்த அதாவது நோன்பு வைக்கிறது அல்லாஹ்வுக்காகத்தான், ஆனா தாவாவுக்காக பயன்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லா அமல்களையும் தாவாவுக்காக பயன்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பை, இந்த ரமதானை முழுவதுமாக பயன்படுத்துவதற்கு எனக்கும் உங்களுக்கும் நம் அனைவருடைய குடும்பத்திற்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு சொர்க்கத்தை தருவானாக. அலைய மறுமையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ்வின் தூதரோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் தோழர்களோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லோருக்கும் தருவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ், நல்லதொரு பயானை வல்ல ரஹ்மான் நமக்கு கொடுத்திருக்கிறான். பயான் கேட்டது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அல்லாஹ் சந்தோஷப்படணும் அப்படின்னா கேட்ட பயான் நமக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும்னா அல்லாஹ் சந்தோஷப்படுவான், சொர்க்கம் சந்தோஷப்படும். ஆகவே நம்ம கேட்டதின்படி செய்யக்கூடியதான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.